மட்டக்களப்பு திரேசா பெண்கள் வித்தியாலய வருடாந்த இள விளையாட்டுப் போட்டி இன்று வியாழக்கிழமை 20/2/2025 வித்தியாலய விளையாட்டு மைதானத்தில் இடம்பெற்றது. வித்தியாலய அதிபர் திருமதி ஜெயவதனன் தலைமையில் நடைபெற்ற விளையாட்டு நிகழ்வில் மட்டக்களப்பு கல்வி வலய கல்வி அபிவிருத்திக்கான பிரதி கல்வி பணிப்பாளர் திருமதி நிதர்சினி மகேந்திரகுமார் பிரதம விருந்தினராகவும், உடற்கல்வி உதவி கல்வி பணிப்பாளர் பி லவகுமார் மற்றும் கடட் அதிகாரி அருண் புரித்லி ஆகியோர் விசேட விருந்தினர்களாகவும் கலந்து சிறப்பித்தனர். இதன்போது மாணவர்களின் உடற்பயிற்சி கண்காட்சி, அணிநடை, வினோத உடை போட்டி, ஆசிரியர் மற்றும் பழைய மாணவர்களின் நிகழ்வுகள் அனைவரையும் கவர்ந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இப்போட்டியில் 428 புள்ளிகளை பெற்ற மரிய அசுந்தா இல்லம் முதலாம் இடத்தையும், 349 புள்ளிகளை பெற்ற மரியா கொரட்ரி இல்லம் இரண்டாம் இடத்தையும் பெற்றுக்கொண்டன. இந்நிகழ்வுகள் நேர முகாமைத்துவத்தோடு நடைபெற்றதை பிரதம விருந்தினர் உட்பட அதிதிகள் வெகுவாக பாராட்டியதை காணக்கூடியதாக இருந்தது. இவ்விளையாட்டு விழாவில் அயற்பாடசாலை அதிபர்கள், அருட்சகோதரிகள், பாடசாலை ஆசிரியர்கள், மாணவர்கள், பழைய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் என பலர் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. புனித தெரேசா பெண்கள் வித்தியாலயத்தின் 2025ஆம் ஆண்டிற்கான இல்ல விளையாட்டு போட்டி நிகழ்வுகளை ஆரம்பித்து வைப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். புனித தெரேசா பெண்கள் வித்தியாலயத்தின் வருடாந்த இல்ல மெய்வன விளையாட்டு விழாவில் அதிதிகளுக்காக அணிநடை மரியாதை அணிநடை மரியாதையை கௌரவத்தில்
கற்பிக்கா பணியாளர்கள், பாடசாலையின் பங்குதாரர்கள், பாடசாலையின் நலன் விரும்பிகள் மற்றும் ஊடகத்துறையைச் சேர்ந்த உத்தியோகத்தர்கள் அனைவரையும் பாடசாலையின் அதிபர் என்ற வகையில் அகம் மகிழ்ந்து வாழ்த்தி வணங்கி உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். எங்கள் மாணவர்கள் எதிலும் சளைத்தவர்கள் அல்ல என்ற வகையில் இங்கே அவர்கள் பங்கு கொண்ட அனைத்து நிகழ்வுகளிலும் மிகவும் திறமையான முறையிலே தமது வெளிப்பாடுகளை இங்கே காட்சிப்படுத்தி இருந்தார்கள். என்ன ஒரு மெய் சிலிர்க்க வைக்கக்கூடிய முறையிலே நீங்கள் அந்த யோகாவை மிக சிறப்பான முறையிலே நீங்கள் செய்திருக்கின்றீர்கள். உண்மையிலே மாணவர்கள் அனைவருக்கும் நான் அந்த இடத்திலே பாராட்டுகின்றேன். இதை பழக்க வைத்த ஆசிரியர் இங்கே பார்ப்போம். உண்மையிலே ஒரு சிறப்பான பெருந்தன்மையுடைய ஒரு ஆசிரியர். ஆகவே மிகவும் சிறப்பான மாணவர்கள் நீங்கள் அதிலே ஈடுபட்டிருங்கள். எந்த விதமான பிழையும் இல்லாமல் உண்மையில் சிறப்பான ஒரு நிகழ்வாக எங்களுக்கு கண்களுக்கு விருந்தளித்திருக்கின்றீர்கள். ஆகவே இங்கே நடைபெற்ற நிகழ்வும் அதே போன்று வினோத உடை கண்காட்சி, இந்த வினோத உடை கண்காட்சியும் மாணவர்களுடைய ஆற்றல்களை வெளிப்படுத்தக்கூடிய மாதிரிக்கு பெற்றோர்கள் அதில் வடிவந்தம் இருக்கின்றார்கள். அனைத்தும் மிக நேர்த்தியாக இருக்கின்றது. பாட விதானத்தை தாண்டி ஒரு இல்ல விளையாட்டு போட்டியில தான் எல்லாரும் முழுக்க முழுக்க சந்தோஷமாக கலைந்து செல்வது. அது பெற்றாராக இருந்தாலும் சரி, நல விரும்பிகளாக இருந்தாலும் சரி, ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி, எல்லா ஒரு அழுத்தங்களையும் மறந்து மிக சந்தோஷமாக குதூகலமாக இருக்கின்ற ஒரு தருணம். இந்த பாடசாலையிலேயும் பழைய மாணவர்களோ அல்லது பெற்றோர்களோ உள்ளுக்குள்ள வருகின்ற நேரமும் அவர்களுடைய பாடசாலை நாட்கள் இல்ல விளையாட்டு போட்டி நிகழ்வுகளை மீட்டு பார்த்து திரும்பவும் அந்த பழைய நினைவுகளுக்குள்ள போற ஒரு தருணமாகவும் இந்த விளையாட்டு போட்டிகள் இருக்கும். இந்த முறை நீங்கள் செய்த இந்த நாள் நிகழ்வுகள் எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்தது. இந்த மைதானம் கடைசியாக இந்த பாடசாலைக்கு வந்த போதிலும் இந்த இப்ப இருக்கிற மைதானமும் பெரிய ஒரு மாற்றம். என்னன்றி கொண்டார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய்நன்றி கொன்ற மகற்கு எனும் வள்ளுவரின் வாக்கிற்கிணங்க எமது பாடசாலையின் இல்ல விளையாட்டு போட்டியினை திறம்பட நடாத்த தேவையான நல்லதொரு காலநிலையை ஏற்படுத்தி தந்த இறைவனுக்கு முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொண்டு எமது அழைப்பினை ஏற்று வருகை தந்து இறுதி வரை எம்மோடு தோள் கொடுத்து கொண்டிருக்கும் சிறப்பு அதிதியான திருமதி மகேந்திரகுமார் அம்மணி பிரதி கல்வி பணிப்பாளர் கல்வி அபிவிருத்தி பிரிவு அவர்களுக்கும் விசேட அதிதியான திரு வி லவகுமார் ஐயா உடற்கல்வி உதவி கணிப்பணிப்பாளர் அவர்களுக்கும் Thank you.